இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதே 22:34-40 படிப்போம் தான். 35 நியாய சாட்சிகள் ஒருவன் அவரை சோதிக்கும்படி 36 போதகரே நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். 22:38 இதில் கோப்பாய் இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். இது நம்ம கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கிறோம் வாழ்க்கையில். அதே மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறோம் எனக்கு பாத்திரன் இல்லை, மகனையாவது மகளையாவது அதிகமாக நேசிக்கிறோம் எனக்கு பாத்திரன் இல்லை. அப்படின்னா அன்பு செலுத்தத்தான் வேணும். ஆனால் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்து அதுக்கப்புறம் இவர்கள் மேலே அன்பு செலுத்தி வாழணும். ஏசப்பா தான் முதலிடம். அதை நாம் எப்படி வாழ்கிறோம்னு நம்முடைய வாழ்க்கையை பரிசித்து பார்த்தா தான் தெரியும். முழு இதயத்தோட முழு மனதோட முழு ஆத்மாவோட இருக்கிறோமான்றது பார்த்தா தான் தெரியும். அது நமக்கு தான் தெரியும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆபிரகாமுடைய ஸ்டோரி எடுத்தோம்னா, ஆபிரகாம் உலகத்தில் எல்லா சொத்து எல்லாத்துக்கும் அதிகமாக இருந்தோம். ஏசப்பா சொன்னும்போது அந்த நாடு தேச சொந்த பந்தம் எல்லாம் விட்டு அவன் கீழ்ப்படிந்து போகிறான். அங்கே முழு இறுதி ஏசப்பாவை கொடுத்துருக்கான். ரெண்டாவது அவனுடைய ஒரே மகனான மகனை பலியாக கொடுக்கும்போது அதுக்கும் ஏன் எதற்கெட்டு கேட்காம கொடுக்குறான். மூணாவது மகனுக்கு பெண்ணு தேடும் பொழுது கூட ஏசப்பாட சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்குறான். அந்த காரியங்கள் எல்லாம் அதன்படியே நடக்கிறது. ஏசப்பாக்கு பிரியமானதா ஏசப்பாட சித்தத்தின்படி நடக்கிறது. அதை ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் 24 ஃபுல்லாகவே படிக்கும்போது இந்த ஆபிரகாமுடைய ஸ்டோரி, அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு எதுக்குமே அங்கே இடம் கொடுக்கல. அதுதான் முழு இறுதியாக முழு ஆத்மாவோட ஏசப்பாவுக்கு முதலிடத்தை வைத்துக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாதி ஏசப்பா இருக்கிறார், ஆனால் என்னுடைய அறிவு என்னுடைய புத்தி அதுக்கு சில விஷயங்களை கொடுத்து அதன்படி நம்ம ஓடுகிறோம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தான் ஏசப்பாட்ட கேட்குறோம். ஆனால் ஏசப்பா விரும்புகிறது முழுமையாக சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறது தான் அதான் முழு இறுதியத்தை கொடுக்கணும். அதையே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 2 கொரிந்தியர் 11:2-3 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கேன். ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுவோமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் ஏசப்பா தான். அப்போ ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணால் அவள் எப்படி இருக்கணும்? அந்த குடும்பத்துக்குரியவளாக எல்லா குணவசியங்களும் மாற்றப்பட்டு கீழ்ப்படிந்துள்ளவளாக குணவாளியாக இருக்கணும். அதே போல் ஏசப்பா நம்மளுக்கு நிச்சயம் பண்ணிடணும். நம்ம அவருடைய விருப்பங்கள் அவருடைய கட்டளைகள் அவருடைய எல்லா கிரியைகளை நிறைவேற்றுவர்களாக அவர் தான் இந்த இதயத்தில் அப்படி என்ற ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியமாக திருப்பி எல்லாத்துலேயும் கேட்டிருக்கிறோம். மார்க்கு 11:23, 24, 25, மார்க்கு 16:16, லூக்கா 17:3-4, யோவான் 3:14 இவை சொன்னவள் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். ஆமே இயேசு நாமத்தில்